இப்போ உச்சபட்சமா பார்த்தோம்னா கோடைக்கால சிறப்பு நிதி சொல்லி ஒரு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு மு.க.ஸ்டாலின். மக்கள் சொல்றாங்க இது கோடைக்கால சிறப்பு நிதி இல்ல, தேர்தல் வாடைக்கால சிறப்பு நிதினு சொல்றாங்க. இந்த பணத்தை திமுக கட்சி கோடி கோடியா பணம் வச்சிருக்குல்ல, அதுல இருந்து எடுத்து கொடுக்கலங்க. மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா மத்திய மோடி அரசாங்கம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள், பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதிய அவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துறான்னு சொல்லி நாங்க சொல்லல, ஊடகத்துல தகவல் வருது. எல்லாருமே நீங்க பத்திரிகையில தொலைக்காட்சியில படிச்சிருக்கு. இது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒட்டுமொத்தமாவே தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடைபெற்று வருகின்றன. அதுல நிறைய பார்த்தோம்னா திமுக காரங்களே ஈடுபடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட வன்கொடுமையா இருக்கட்டும், நந்தனம் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட, இளம் பெண்ணோட வன்கொடுமையா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக காரங்களே நேரடியா செஞ்சது. இதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள். எவிடன்ஸ் கதிர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், அவரு கொஞ்சம் திமுக ஆதரவு நிலைப்பாடு தான். அவரே சொல்லியிருக்கிறாரு, கடந்த ஓரிரு மாதங்கள்ல 90 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பட்டியல் சமுதாய பெண்கள். அதுல நிறைய பேரு சம்பந்தப்பட்ட வழக்குல எஃப்ஐஆர் கூட போடல. அப்படி எஃப்ஐஆர் போட்டாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமா எடுக்கப்படல. ஏன் இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் பட்டியல் சமுதாய மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. வேங்கவயல் குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.